மகாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதனால விஜயை விட்டு விலகுறாங்க. விஜய் கேக்குறாரு, நீ என்னமோ சொல்ல வந்தியே காவேரி, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. திருப்பியும் நெருங்கி வந்து விஜய கட்டி பிடிக்கிறாங்க காவேரி. விஜய் கிட்ட சொல்ல முடியாம அழுகுறாங்க. விஜய் காவேரிய சமாதானப்படுத்துறாரு. காவேரி சொல்றாங்க, இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு விஜய கிஸ் பண்றாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை விட எனக்கு நீ பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கவே முடியாது காவேரின்னு சொல்றாரு. காவேரி, நாளைக்கு உனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்கறேன். அந்த கிஃப்ட்ல நீ அப்படியே ஆடிடுவ காவேரி. அது சஸ்பென்ஸ் காவேரி. காவேரி அழுதுகிட்டே விஜய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரியும் விஜயும். காவேரி சொல்றாங்க விஜய் கிட்ட, ஐ லவ் யூன்னு. அதுதான் சொல்லிட்டியே காவேரி. விஜய், எனக்கு தோன்றப்ப எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காவேரி குட் நைட்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ராகினி ஃபோன் பண்ணி அவங்க அப்பா பசுபதியை வர சொல்றாங்க. எதுக்குமா வர சொன்னேன்னு பசுபதி கேட்கிறாரு. அதுக்கு ராகினி சொல்றாங்க, வெண்ணிலா இங்கதான் இருக்கான்னு நான் விஜய் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்பான்னு சொல்றாங்க. என்னம்மா திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க? இல்லப்பா, காவேரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கா விஜய் கிட்ட சொல்லாம. ராகினி, நல்லா யோசிச்சுக்கம்மா. விஜய் கிட்ட வெண்ணிலா இருக்கிறத பத்தி நம்ம சொல்லலாம், ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, நம்ம சொல்லி வெண்ணிலாவை விஜய் பாக்குறதெல்லாம் ஓகேதாம்மா. காவேரி வீட்டை விட்டு கிளம்புனாதான் வெண்ணிலா அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியும். விஜய் அதை செய்வானா? பா, அஜய் சொன்னான்லப்பா, வெண்ணிலா இருந்தா யாரு இருக்கதும் விஜய்க்கு பெரிய விஷயமா தெரியாதுன்னு. ராகினி, அஜய் மாப்பிள்ள சொன்னாரு, ஆனா அவர் சொன்னதையே முழுசா நம்பி நம்ம இறங்க முடியாது இந்த விஷயத்துல. காவேரிய வச்சு வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுதாம்மா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம விஜய் கிட்ட சொன்னோம்னா அவன் வாட்டுக்கு வெண்ணிலாவுக்கு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கூட்டிட்டு போயிட்டான்னா, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா காவேரி குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் வெண்ணிலாவை இப்பவே விஷயம் தெரியாம ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கம்மா. நம்ம நாட்டு சட்டமும் காவேரிக்கு தான் சாதகமா இருக்கும். நான் யோசிக்கிறது தப்புன்னா நீ யோசிச்சு சொல்லுமா, நல்ல ஐடியாவா? அப்பா, அப்படின்னா காவேரியே வெண்ணிலாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா நம்ம நினைச்சது நடக்காம போயிருமேப்பா. ராகினி, காவேரியே வெண்ணிலாவை கூட்டிட்டு போனான்னா விஜய் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவான், பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டான்னு. எதுக்கு வெண்ணிலாவை ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்க்கணும், வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னு தான் விஜயோட ஐடியாவே போகும். அப்பா, நீங்க என்னமோ விஜய் பொண்டாட்டிக்கு பயந்தவர் மாதிரி பேசுறீங்க. அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுப்பா விஜய். ராகினி, நான் விஜய் பொண்டாட்டிக்கு பயந்தவன்னு சொல்ல வரல, ஆனா கல்யாணமானவங்க சட்டுன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க முடியாதுமா. பெரிய பிரச்சனை வரும்னு எவனா இருந்தாலும் யோசிப்பாமா. என்னப்பா அது, வெண்ணிலாவை பார்த்துட்டா காவேரியே பார்க்க மாட்டான்னு அஜய் சொல்றாரு, நீங்க என்னமோ வேற மாதிரி சொல்றீங்க. நீ சொல்றது ரைட்டுன்னே இருக்கட்டும் காவேரி, ஆனா அஜய் மாப்பிள்ள சொன்னது நடக்கலாட்டி என்ன பண்ணுவ? இதுக்குத்தான் உனக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. நம்ம என்ன வேலை பண்ணினாலும் காவேரியோட கழுத்துல இருக்க தாலி இருக்குல்ல, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவா காவேரி. காவேரியோட குடும்பமும் விடாது. பத்தாவதுக்கு அந்த பெருசு இருக்குல்ல, உங்க வீட்டு தாத்தா, அது விஜய் மண்டைய கழுவி உட்கார வச்சிரும். அம்மா சொல்றேன், காவேரி மூலியமா வெண்ணிலாவை கூட்டிட்டு போறதுதான் நல்ல மூவா இருக்கும். பா, காவேரி கூட்டிட்டு போற மாதிரியே தெரியலப்பா வெண்ணிலாவ. ஏதோ பெருசா பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். சரிம்மா, ஒரு முடிவு வேணா எடுக்கலாம். விஜய் கிட்ட இந்த விஷயத்த எப்படி கொண்டுட்டு போறதுன்னு நான் யோசிக்கிறேம்மா. என்னம்மா? சரிப்பா. பா, நம்ம வந்ததும் வந்துட்டோம், வெண்ணிலாவை பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. சரிம்மா. ஹாஸ்டலுக்கு போறாங்க. வெண்ணிலா இருக்காங்களான்னு கேக்குறாங்க ராகினி. அதுக்கு அங்க உள்ளவங்க சொல்றாங்க, வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிட்டாங்களே. யாருமா கூட்டிட்டு போனா? எனக்கு தெரியலம்மா, ஆபீஸ்ல போய் கேளுங்க. ராகினி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்லப்பா, அந்த வெண்ணிலாவை ஒரு போட்டோ கூட எடுத்து வைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்றது? காவேரி கார்ல போய்கிட்டு இருக்கப்ப கங்கா போன் பண்றாங்க. அக்கா, என்ன விஷயம் சொல்லுக்கா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. அதுக்கு கங்கா சொல்றாங்க, அம்மா பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க, நீயும் உங்க வீட்டுக்காரரும் கோயிலுக்கு வாங்கன்னு அம்மா உங்ககிட்ட போன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. என்னக்கா திடீர்னு? ஏதோ வேண்டிக்கிட்டாங்களாண்டி அம்மா, உடனடியா கிளம்பி வர சொன்னாங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு.
உன் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள்ல அதுக்காண்டி வேண்டிக்கிச்சோ என்னமோ. காவேரி, அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களாம், நீ எடுக்கலன்னு சொன்னாங்க. அக்கா, ஏதாவது வேலையா இருந்திருப்பேன்க்கா. கங்கா கேக்குறாங்க, இப்ப எதுக்குடி வெளியே போன? ஆமாக்கா, அப்படிதான்னு வச்சுக்கோவேக்கா. காவேரி, உன் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் பரிசா வித்தியாசமா கொடுக்கறேன்னு கிறுக்குத்தனம் எதையும் பண்ணி வச்சிடாதம்மா. காவேரியோட கார் நிக்குது. கங்கா அந்த காரை பாக்குறாங்க. காவேரி கார் டோரை திறக்கறாங்க. வெண்ணிலா இறங்குறாங்க. பார்த்த கங்கா கடுப்பாறாங்க. காவேரிய நிக்க சொல்றாங்க. காவேரி, யார் இது? சொல்லு. காவேரி, இது வெண்ணிலாவா? காவேரி, எதுக்கு இந்த வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த இங்க? அவ்வளவுதுல உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா இந்த வேலைய நீ பாத்திருக்க. உன்னைய என்ன சொல்றது காவேரி? நீ இந்த விஷயத்துல தலையிடாத. ஏன் காவேரி தலையிடக்கூடாது? வெண்ணிலா, காவேரிக்கு கல்யாணம் ஆயிருச்சு. விஜய் தான் காவேரியோட புருஷன். உனக்கு இங்க வேலையே இல்ல வெண்ணிலா. முதல்ல கிளம்பு வெண்ணிலா. வெண்ணிலாவை புடிச்சிழுக்கிறாங்க கங்கா. காவேரி வெண்ணிலாவை விடுன்னு கங்கா கிட்ட சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.